ஓம் சாந்தி. 4/6/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பரலோகிக்க தந்தையை உண்மையான விதத்தில் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் உங்களைத்தான் உண்மையான அன்பு நிறைந்த புத்தியுடையவர், அதாவது ஆஸ்திகர்கள் என்று கூற முடியும். கேள்வி: தந்தையின் எந்த கடமையால் அவர் பக்தர்களின் ரட்சகர் என்பது நிரூபணம் ஆகிறது? பதில்: அனைத்து பக்தர்களையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும். ஏழையாக இருப்பவரை செல்வந்தராக ஆக்குவது, இதுவே தந்தையின் கடமையாகும். யார் பழைய பக்தர்களோ அவர்களை பிராமணராக ஆக்கி தேவதையாக ஆக்குவது, இவைதான் அவரது பாதுகாப்பாகும். தன்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு பக்தர்களின் ரட்சகர் பாபா வந்துவிட்டார். பாடல்: போலாநாத் மிகவும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைகள், நீங்கள் யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? புகழ் பாடப்படுகிறது, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று. மேலும் பகவான் தான் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். லௌகீக தந்தை கூட தன்னுடைய படைப்புக்கு படைப்பாளர் ஆகிறார். முதலில் கன்யாவை தன்னுடைய மனைவியாக ஆக்குகின்றார். பிறகு அவரால் படைப்புகளை படைக்கின்றார். 5-7 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார். அவர்தான் படைப்பாளர் என்று சொல்லப்படுகின்றார். தந்தை என்றாலே படைப்பாளர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் எல்லைக்குட்பட்ட படைப்பாளராக இருக்கின்றார். படைப்பாளரிடமிருந்துதான் படைப்புக்கு, அதாவது குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்று குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்களுக்கு 2 தந்தையர்கள் உள்ளார்கள். ஒன்று சரீரத்திற்கான தந்தை, இன்னொன்று ஆன்மீக தந்தை. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி இரண்டும் தனித்தனியானது என்று புரிய வைத்து விட்டார். பிறகு வருவது வைராக்கியமாகும். இந்த நேரத்தில் குழந்தைகள் நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். மேலும் மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் உள்ளார்கள். அனைவரும் குழந்தைகள்தான். ஆனால் யார் முழு உலகத்தையும் படைக்கும் படைப்பாளரோ அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் லௌகீக தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். சத்தியுகத்தில் சரீரத்திற்கான தந்தை இருந்தும் ஆன்மீக தந்தையை யாரும் நினைப்பதில்லை. ஏனென்றால் அதுவே சுகதாமமாக உள்ளது. அந்த ஆன்மீக தந்தையை அனைவரும் துக்கத்தில்தான் நினைக்கின்றார்கள். இங்கே படிப்பை கற்றுக் கொடுத்து மனிதர்களை புத்திசாலியாக ஆக்குகின்றார். பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக தந்தையை யாருமே அறியவில்லை. பரம்பிதா பரமாத்மா, ஹே கடவுளே, தந்தையே, ஹே துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவரே என்றெல்லாம் கூறி அழைக்கின்றார்கள். கடவுள் கல்லிலும் அணு அணுவிலும் நாய் பூனையிலும் அனைத்திலும் உள்ளார் என்று சொல்கின்றார்கள். இவ்வாறு பரமாத்மா தந்தையை நிந்தனை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். நீங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதாகும். நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் அன்பான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். மற்றவர்கள் அனைவரும் தந்தையிடம் விபரீத புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இப்போது மகாபாரத யுத்தம் நம் முன்னால் நிற்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பழைய உலகம் அழிவது என்றால் தந்தையின் மூலமாக ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் கலியுகம் என்ற பதீத்த உலகம் முடிந்து பிறகு சத்யுகம் என்ற பாவனமான உலகம் ஸ்தாபனை ஆகின்றது. அதனால்தான் ஹே பதீத்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். ஹே படகோட்டியே, எங்களை இந்த விஷக்கடலில் இருந்து நீக்கி
பார்க்கடலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றார்கள். பதீத பாவன சீதாராம், ஹே ராமா, அனைத்து சீதைகளையும் பாவனமாக ஆக்குங்கள் என்று காந்திஜி கூட பாடியுள்ளார். நீங்கள் அனைவரும் சீதைகள், பக்தர்கள் ஆக இருக்கிறீர்கள். அவர் பகவான். நாம் அனைவரும் அவரைத்தான் அழைக்கின்றோம். அவர்தான் உங்களை பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குகின்றார். உங்களை அவர் வீணாக அலைய விடுவதில்லை. தீர்த்த யாத்திரைக்கு செல்லுங்கள், கும்பமேளாவுக்கு செல்லுங்கள் என்று அவர் சொல்வதில்லை. இந்த நதிகள் எல்லாம் பதீத பாவனி கிடையாது. ஒரே ஒரு ஞானக்கடல் தந்தைதான் பதீத பாவனராக உள்ளார். கடலையோ நதியையோ யாரும் நினைப்பதில்லை. பதீத பாவன தந்தையே எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று பரம தந்தையை தான் அழைக்கின்றார்கள். மற்றபடி தண்ணீரால் ஆன நதிகள் உலகம் முழுவதும் ஓடுகின்றன. அவைகளா பதீத்தர்களை பாவனமாக ஆக்குகின்றது? இல்லை. பதீத்த பாவனர் என்று ஒரு தந்தையைத்தான் அழைக்க முடியும். அவர் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதுதான் பாவனமாக ஆக்குகின்றார். பாரதத்தின் புகழ் மிகவும் உயர்ந்தது. பாரதம் அனைத்து தர்மங்களுக்கும் தீர்த்தஸ்தானமாகும். சிவ ஜெயந்தி கூட இங்குதான் புகழ் பாடப்படுகின்றது. சத்யுகம் என்பது பாவனமான உலகம். அதில் தேவி தேவதைகள் தான் வசிக்கின்றார்கள். தேவதைகளுக்கு கூட புகழ் பாடப்படுகின்றது. சர்வகுண சம்பன்னம், 16 கலைகளில் சம்பூர்ணமானவர்கள், சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்களை 14 கலை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பின்பு ஏணிப்படியில் இறங்கி வந்து விடுகின்றோம். தந்தை வந்துதான் ஒரு வினாடியில் நம்மை உயர்த்துகின்றார். சாந்திதாமும் சுகதாமும் அழைத்து செல்கின்றார். பின்பு 84 பிறவிகள் எடுத்து ஏணிப்படியில் இறங்கி வருகின்றோம். சிலர்தான் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். சர்வ சாஸ்திர சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத்கீதை தான் முக்கிய சாஸ்திரம் ஆகும். ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது பகவானால் கூறப்பட்டதாகும். ஆனால் பகவான் என்று யாரை அழைக்கிறார்கள்? இது பதீத்தமான மனிதர்களுக்கு தெரியாது. பதீத பாவனர் என்பவர் அனைவருக்கும் சத்கதியை தரும் வள்ளல். ஒரே ஒரு நிராகாரமான தந்தை சிவன்தான். ஆனால் அவர் எப்போது வருகின்றார்? இதை யாரும் அறிவதில்லை. தந்தை அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கின்றார். இப்பொழுது பாருங்கள், ஆண் குழந்தை பெண் குழந்தை இருவருமே தந்தை என்று அழைக்கின்றார்கள். நீயே தாயும் தந்தையும் என்று பாடுகின்றார்கள். நீங்கள் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதால் சுகம் என்ற அளவற்ற பொக்கிஷம் கிடைக்கின்றது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை அடைவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். இப்பொழுது சிவஜெயந்தி கூட பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. ராவணனை கூட பாரதத்தில்தான் காட்டுகின்றார்கள். ஆனால் இதன் உட்பொருளை யாரும் அறிவதில்லை. சிவன் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக உள்ளார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமலே சிவனின் பூஜை செய்கின்றார்கள். எப்போது முழு கல்ப விருட்ச மரமும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது தந்தை வருகின்றார். புதிய உலகத்தில் சொர்க்கம் இருந்தது. பாரதத்தில்தான் சொர்க்கம் இருந்தது. அதே பாரதம் இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. நீங்கள் முதலில் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து நரகவாசியாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக, பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குகிறேன் என்கிறார். பக்தி என்றால் பிரம்மாவின் இரவு, ஞானம் என்றால் பிரம்மாவின் பகல் என்பதாகும். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் பகலை நோக்கி செல்கின்றீர்கள். இந்த பழைய உலகில் இப்பொழுது நெருப்பு பிடிக்க போகின்றது.
இதுவே மகாபாரத யுத்தமாகும். அவசியம் மகாபாரத யுத்தத்திற்கு பிறகுதான் பாரதம் சொர்க்கமாக மாறுகின்றது. அநேக தர்மத்தின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகின்றது. நீங்கள் குழந்தைகள்தான் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தில் எஜமானன் ஆவதற்கு தகுதி அடைந்து விட்டீர்கள் என்றால் இந்த உலகம் அழிய ஆரம்பித்துவிடும். இது சிவ தந்தையின் ஞான யஜ்யம். சிவன் என்றும் சொல்லலாம், ருத்ரன் என்றும் சொல்லலாம். கிருஷ்ண ஞான யஜ்யம் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் யஜ்யங்கள் செய்வதே இல்லை. யஜ்யங்கள் மனிதனுக்கு எப்பொழுது தொந்தரவு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உருவாக்கப்படுகிறது. தானியம் இல்லை அல்லது சண்டைகள் நடக்கிறது என்றால் அமைதிக்காக யஜ்யங்கள் வேள்விகள் படைக்கின்றார்கள். அழிவு நடக்காமல் பாரதத்தில் சொர்க்கம் ஸ்தாபனை ஆக முடியாது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பாரத மாதா சிவசக்தி சேனையாக புகழ் பாடப்படுகின்றார். தூய்மைக்குத்தான் வணக்கம் செலுத்தப்படுகிறது. பெண்களான உங்களுக்கு தான் வந்தே மாதரம் என்று புகழ் பாடப்படுகின்றது. ஏனென்றால் நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். இப்பொழுது மரணம் என்பது அனைவரின் தலைக்கு மேல் உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். ஆகையால் இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் சூத்ரனில் இருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். பின்பு தேவதையாக ஆகின்றீர்கள். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. கல்ப கல்பமாக ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பின்பும் இந்த சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது. நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆகின்றது. பழைய உலகத்தில் மனிதர்கள் என்ன காரியம் செய்தாலும் அது பாவ கர்மமாகத்தான் ஆகின்றது. 5000 ஆண்டிற்கு முன்னால் கூட உங்களுக்கு கர்மம் விகர்மம் சுகர்மம் என்பதை பற்றி நான் புரிய வைத்தேன். இப்பொழுது மீண்டும் புரிய வைக்கின்றேன். நான் பரம்பிதா பரமாத்மா நிராகாரமானவன், உங்கள் தந்தை. எந்த உடலை நான் கடனாக ஆதாரமாக எடுத்துள்ளேனோ அவர் பகவான் கிடையாது. மனிதரை தேவதை என்றே கூட கூற முடியாது என்றால் மனிதரை பகவான் என்று எப்படி கூற முடியும்? நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து ஏணிப்படியில் இறங்கி வந்து விட்டீர்கள். மேலே யாரும் போக முடியாது. அனைவரும் பதீத்த நிலையை அடைவதற்கான வழிதான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தானும் பதீத்த நிலையை அடைகின்றார்கள். அப்பொழுதுதான் அவர்களையும் கூட முன்னேற்றுவதற்காக நான் வரவேண்டியுள்ளது என்று தந்தை சொல்கின்றார். இதுதான் ராவண ராஜ்யமாகும். நீங்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் இருந்து வெளியில் வந்து விட்டீர்கள். மெல்ல மெல்ல அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்துவிடும். பிராமணராகாமல் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய முடியாது. தந்தை என்றாலே கொடுக்கக்கூடியவர். 2 தந்தையர்கள் இருக்கின்றனர். ஒருவர் நிராகார தந்தை, இன்னொருவர் சாக்கார தந்தை. ஒரு சாக்கார தந்தையிடம் இருந்து சாக்கார குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. பின்பு நிராகார எல்லையற்ற தந்தையிடமிருந்து நிராகாரமான ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. இனிமையிலும் இனிய சிவபாபாவிடம் இருந்து 21 பிறவிகளுக்காக சுகதாமத்தின் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். யோக பலத்தினால்தான் உலகத்திற்கே எஜமானன் ஆகின்றீர்கள். இதில் எந்த ஆயுதமும் கிடையாது. தந்தையிடம் தொடர்பு வைத்து விகர்மங்களை அழித்து விஷ்ணுபுரிக்கு எஜமானன் ஆகின்றீர்கள். இப்பொழுது அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமரக்கதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
அங்கே அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. துக்கத்தின் அடையாளமே இருக்காது. எல்லையற்ற தந்தையிடம் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். இது எந்த சாஸ்திர ஞானமும் கிடையாது. விஷ்ணுவின் நாபியில் இருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகின்றார்கள். பிறகு அவருடைய கையில் சாஸ்திரத்தை காட்டுகின்றார்கள். பிரம்மா மூலமாக நான் உங்களுக்கு அனைத்து படைப்புகளையும் பற்றிய ஆதி மத்திய இறுதியின் ஞானத்தை சொல்கின்றேன். நான் தான் ஞான கடலாக இருக்கின்றேன். ஞான சூரியன் தோன்றியதும் அஞ்ஞான இருள் நீங்கியதாக பாடுகின்றார்கள். சத்தியுகத்தில் அஞ்ஞானம் இருப்பதே இல்லை. அது சத்திய கண்டமாக இருக்கும்போது பாரதம் வைரம் போல இருந்தது. வைரம் தங்கத்தால் மாளிகைகள் கட்டினார்கள். ஆனால் இப்பொழுது மனிதர்களுக்கு உண்ணக்கூட உணவு கிடைப்பதில்லை. ஏழ்மையான உலகத்தை செல்வம் நிறைந்த உலகமாக யாராக்குகின்றார்? இதனை தந்தைதான் செய்கின்றார். தந்தைக்குத்தான் இரக்கம் ஏற்படுகின்றது. நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வருகிறேன் என்று தந்தை சொல்கின்றார். ஆண்களை நாராயணனாகவும் பெண்களை லக்ஷ்மியாகவும் ஆக்குகின்றேன். தந்தைதான் பக்தர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். உங்களை ராவணனின் ஜெயிலில் இருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்கின்றேன். முழு உலகத்திலும் யார் பிராமணன் ஆகின்றார்களோ அவர்கள்தான் தேவதை ஆகின்றார்கள். பிரம்மாவின் பெயர் கூட பிரஜாபிதா என்ற பெயரில் புகழடைந்து உள்ளது. நீங்கள் பிராமணர்கள்தான் அனைவரிலும் உத்தமமானவர்கள். நீங்கள் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். தந்தையின் நினைவில்தான் விக்கர்மங்கள் அழிகின்றது. பதீத்த நிலையிலிருந்து பாவனமாவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நினைவால்தான் பாவங்கள் என்ற குப்பைகள் பஸ்பமாகும். பொற்கொள்ளருக்குத்தான் தெரியும் உண்மையான தங்கம் எப்படி பொய்யான தங்கமாக ஆகிறது என்று. அதில் வெள்ளி, தாமிரம், இரும்பு எல்லாம் போடுகின்றார்கள். நீங்கள் கூட முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். பிறகுதான் உங்கள் மேல் கரைப்படுகின்றது. அதனால் தமோ பிரதானம் ஆகின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆனால்தான் சத்தியுகத்திற்கு போக முடியும். எந்த தேகதாரிகளையும் நினைக்காதீர்கள் என்று தந்தை சொல்கின்றார். குடும்பத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை தவிர யாரையும் நினைக்காமல் இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆகிவிடலாம். சொர்க்கம் என்றால் விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்போது ராவணபுரியாக இருக்கிறது. பின்பு விஷ்ணுபுரியாக அவசியம் ஆகும். சாது சந்நியாசி அனைவருக்கும் முக்தி கொடுக்க வருகின்றேன். அதனால்தான் சொல்லப்படுகிறது, எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகின்றதோ அப்பொழுது சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறேன் என்று. இது பாரதத்தின் விஷயமாகும். நான் சிவன் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். சிவன், ருத்ரன் என்ற பெயர் எல்லாம் அவர் ஒருவருக்கே. இவ்வாறு அவருக்கு அநேக பெயர்கள் உள்ளன. என்னுடைய உண்மையான பெயர் சிவன் என்று தந்தை சொல்கின்றார். நான் சிவன். நீங்கள் சாலிகிராமமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அரை கல்பம் தேக அபிமானத்தில் இருந்து கொண்டு இருந்தீர்கள். இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஒரு தந்தையை அறிவதால் தந்தை மூலமாக அனைத்தையும் அறிந்து கொள்கின்றீர்கள். மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆக வேண்டும். முழு உலகத்திற்கும்
உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்வதில் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்குவதற்காக ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனிதனையும் நினைக்க கூடாது. ஆன்மீக பரலௌகிக்க தந்தையிடம்தான் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம்: ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் மூலம் அனைத்து சூழ்நிலைகளின் மீதும் வெற்றி பெறக்கூடிய அகால மூர்த்தி ஆகுங்கள். உடல் நிர்வாகத்திற்காக நீங்கள் பல சாதனங்களை பயன்படுத்துவது போல ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சாதனங்களை தன்னுடையதாக ஆக்குங்கள். இதற்காக எப்பொழுதும் அகால மூர்த்தி என்ற நிலையில் நிலைத்திருக்க பயிற்சி செய்யுங்கள். யார் தங்களை அகால மூர்த்தி ஆத்மா என்று உணர்ந்து நடக்கின்றார்களோ அவர்கள் அகால மரணம், பஞ்சம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து விடுவார்கள். மனக்கவலைகள் மற்றும் மன சோர்வு தரும் சூழ்நிலைகளை நீக்க உங்கள் பழைய உடல் உணர்வை மட்டும் அழித்துக் கொண்டே செல்லுங்கள். ஒரே சீரான மனோநிலையின் மூலமாக கர்ம இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளில் இருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்திலும் யார் மீண்டும் மீண்டும் மனதில் உணர்கின்றார்களோ அவர்கள் இறுதியில் தோல்வி அடைவார்கள். மாத்தேஸ்வரி அவர்களின் விலைமதிக்க முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள்? யார் சாட்சாத்காரம் பார்க்க செல்கிறார்களோ அதில் கூட மிக நுட்பமான தத்துவம் அடங்கியிருக்கிறது. இந்த சூட்சும சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் அல்லவா? சுற்றி வர செல்கிறார்கள். இறந்து விட்டார்கள் என்று கிடையாது. சுற்றிவிட்டு திரும்பவும் வருகிறார்கள் அல்லவா? எனவே இது கூட ஆத்மா இந்த உடலில் இருந்து விலகி சூட்சும உடல் மூலம் சுற்றி வர செல்கிறார்கள். சிறிது நேரத்திற்காக இவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இது கூட பரமாத்மாவின் வேலையாகும். இது அவர்களுடைய கயிற்றை இழுத்து திவ்ய திருஷ்டி மூலம் அவர்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். இரவில் நாம் சரீரத்திலிருந்து விலகி தூங்கும்போது ஆத்மா சுகம் என்ற பாதை, அதாவது கனவு நிலையில் சென்று விடுகின்றோம். அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கிறது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுகின்றோம். ஆனால் ஷரீரத்திலிருந்து மரணித்து விடுகின்றோம். பிறகு விழிப்புணர்வில் வருகிறோம் என்பதல்ல. அந்த இரவில் கனவு நிலை விவரிக்க முடிகிறது. அதுபோல பரமாத்மாவுடன் யோகத்தில் ஈடுபடும் போது பரமாத்மா தெய்வீக பார்வை மூலம் ஆத்மாவை சுற்றி வர செய்ய வைக்கிறார். பிறகு எப்போது தியானத்திலிருந்து எழும்போது அவர்கள் பார்த்த காட்சிகளை நாங்கள் இதை பார்த்துவிட்டு வந்தோம் என்று வர்ணனை செய்து சொல்கின்றார்கள். எனவே அந்த தூக்கத்தின் கனவு ரஜோகுணமாகும், தமோகுணமாகவும் இருக்கிறது. இந்த தியானத்தின் நிலை சத்தோப்பிரதான நிலை ஏற்படுகிறது. எனவே தியானம் செய்யும் பொழுது மரணிப்பதில்லை, ஆனால் சரீரத்தின் உணர்வு மறைந்து விடுகிறது. மயக்க மருந்து கொடுப்பதினால் சரீரத்தின் அசைவுகள் அனைத்தும் மறந்து விடுகிறோம். பாருங்கள், மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயலிழக்க செய்கிறார்கள். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகிறது. எனவே தியானம் கூட இது போன்று ஆத்மா பறந்து சுற்றிவிட்டு வருகிறது. ஆனால் சரீரம் மரணிப்பது இல்லை. இப்பொழுது இந்த கயிறை இழுப்பதின் நினைவு கூட பரமாத்மாவிடத்தில் இருக்கிறது, மனித ஆத்மாக்களிடத்தில் இல்லை. நல்லது. அவ்யக்த சமிஞை. எப்பொழுதும்
மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்களின் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டுள்ளது. விஷ்ணு பார்க்கடலில் நிம்மதியாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சியில் திளைக்கின்றார். எனவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சாதனம் ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் உத்வேகத்தையும் குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை எனும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சுலபமாக கடந்து விடுவார்கள். ஓம் சாந்தி.